ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்ச்சில் பாருங்கள், இந்த லோ பிக் பிளேஸில் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து கிளிக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே போல் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் பாருங்கள், பிலிப்ஸும் மேட் என்ட்ரி 2 பேர் வந்திருக்காங்க. அதே போல் இந்த சென்ட்ரல் ஆர்டர் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், 3 பேருமே பாருங்கள், இப்ராஹிம் சாட்டம், ஓமர் ஜாய், ட்ரெண்ட் போல்ட் 3 பேருமே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த மேட்ச்சில் பாருங்கள், அசரங்கா வந்து மட்டும்தான் வந்தார். சாண்டோவும் பத்ரினா இவங்க 2 பேர் வந்து வெளியே போயிட்டாங்க பாருங்கள். பத்ரினா வந்து நம்ம மோஸ்ட்லி 50வது மேட்ச் என்னோட டீம் வந்து இம்பார்ட்டனாக வச்சிருந்தேன். ஒரு விக்கெட் தான் கிடைச்சிது. இவருக்கு விழ வேண்டிய விக்கெட் எல்லாமே வந்து துஷாராக எடுத்துகிட்டு போயிட்டாரு. சரி வாங்க இன்றைக்கி மேட்ச்சுக்கு நான் ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். நம்ம மெத்தட் வந்து நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கிடைக்கும். என்ன ஒன்றுனா அந்த ஃபஸ்ட்டு நம்ம காட்டக்கூடிய அந்த 6 பிளேயரில் ரிமூவ் பண்ணுறக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். அப்படியே ட்ரீம் டீம் உட்காரும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் தப்பாக ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்து டீமும் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ அது ஒரே ஒரு மைனஸ் தான். சரி வாங்க இன்னைக்கு மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு கப்பில் 16வது மேட்சுங்க. நெதர்லாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடைபெறும் போட்டி நியூயார்க்கு நசாஃப் கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் பிச்சு, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒரு 100 தான் வந்து பதிவாயிருக்கு. சரிங்களா? இந்த கிரவுண்டில் விளையாடின எல்லா மேட்சஸும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் நிறைய வந்து விக்கெட்ஸாக விழுந்திருக்கு. ஸோ பாருங்கள், இந்த மேட்ச்சுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிச்சை பொறுத்த வரைக்கும். இல்லை ஆஸ் யூஸ்வல் அதே போல் லோ ஸ்கோரிங் கேமாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ ஆன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் சேம் 11 வர மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ பிளேயிங் லெவனும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேம் அதே பிளேயிங் லெவன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த 6 பிளேயர்ஸை காட்டும் இல்லைங்களா, அது எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதே போல் லோ பிக் பிளேயர்ஸும் வந்து எப்படி எடுக்கணுன்றதும் காட்டிடுறேன். அதே போல் சென்டரில் வரக்கூடிய அந்த பிளேயர்ஸும் எப்படி எடுக்கிறது, இந்த 3 மெத்தடும் வந்து இந்த ஒரே வீடியோவில் நான் கிளியராக கொடுத்துறேன். டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீம் பண்ண உள்ளே போனதையும் இந்த கிரேட் டீம் வந்து டச் பண்ணிக்கோங்க. அந்த கிரேட் டீமை டச் பண்ணது ஒன்றுமே செலக்டட் பர்சன்டேஜ் வந்து டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்டட் பர்சன்டேஜ் டச் பண்ணதுமே இந்த சைடில் ஒரு மார்க் மாதிரி இருப்பாங்க, டச் பண்ணிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்ஷனில் பாருங்கள், பர்சன்டேஜஸாக இருக்கக்கூடிய இந்த டாப் 3 பிளேயர்ஸ் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நோட்டிஜ் இருக்கார், ரபடா இருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் குயின்டன் டீகாக் தான் இருக்கார். அதே நெதர்லாந்து பக்கம் பாருங்கள் பாஸ்லேடும் லோவன் பிக்கு, நெக்ஸ்ட் பாருங்கள் வின்மேக்கர், இவங்க 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாக நம்மளுக்கு இந்த 6 பிளேயர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த 6க்கு 6 பிளேயருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக விளையாட மேட்ச்சில் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த 6க்கு 6 பிளேயருமே வந்து உங்கள் டீமில் வைக்காதீங்க. சரிங்களா? இது 2வது பாயிண்ட்டு. ஸோ இப்போ என்னோட ஆப்ஷன் வந்து நான் 6 பிளேயரில் யார் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா என்னோட கெஸிங் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லோவன் பிக் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் கேப்டனாக வந்திருந்தாரு. அதே சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா நோட்டிஜே கேப்டன், ரபடா வந்து வைஸ் கேப்டன். சரிங்களா? வந்திருந்தாங்க. ஸோ இந்த 3 பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட ஆப்ஷன் வந்து நான் யாரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஜை வந்து ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்மால் லீக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூனிவர்சல் வைஸே வந்து எல்லாருமே இவரை தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸ்மால் லீக் விளையாட வந்து இவரை ட்ராப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை உங்கள் டீமில் நீங்கள் நோட்டிஜை வச்சுருங்க, அந்த டீமில் வந்து டிகாக் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். என்னோட டீமில் வந்து யார் யாரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக்கு, நோட்டிஜே 2 பேர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ குயின்டன் டிகாக்கை பாருங்கள், லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்ச்சில் 27 பாலுக்கு 20 ரன் தான் அடிச்சிருக்காரு. சரிங்களா? இவர் வந்து ஐபிஎல்ல தான் அப்படி விளையாடுறன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அதே போல் தான் ஆடுறாரு. எனக்கு பிடிக்கல. மேபி டிகாக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நோட்டிஜே, குயின்டன் டிகாக் 2 பேரும் ட்ராப் பண்ணிடுறேன். அதே போல் வின்மேக்கரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்ச்சில் வந்து 100வது இன்னிங்ஸ் விளையாடுறாரு, 2 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு. ஸோ என்னோட டீம் வந்து இவர் நல்ல ரிதம் தான் இருக்குது, அதனால் என்னோட டீமில் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்கள் டீமில் நீங்கள் நோட்டிஜேக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் டீம் எடுத்தீங்கன்னா அந்த டீமில் வந்து வின்மேக்கரை ட்ராப் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ பாஸ்லேடி, லோவன் பிக் இவங்க 2 பேர் தான் அந்த டீம் பக்கமே வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க 2 தான். ஸோ இவங்க 2 பேருமே எடுத்துக்கிறேன். அதே போல் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மறுபடியும் லோவன் பிக்கே நான் கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இவர் ரீசெண்டாக விளையாண்ட மேட்ச்சில் ஃப்ரெண்ட்ஸ் 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் சொல்லிட்டு கண்டினியூவாக எடுத்திருக்காரு. ஸோ அதே ரிதமில் வந்து இந்த மேட்சும் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ லோவன் பிக் வந்து இந்த மேட்ச் நான் ஒரு கேப்டனாக வைஸ் கேப்டனாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக பாஸ்லேடி வந்து ஒரு வைஸ் கேப்டனாக யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6 பிளேயரில் என்னோட டீமில் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரபடா, பாஸ்லேட், லோவன் பிக்கு, வின்மேக்கர், நோட்டிஜேவும் குயின்டன் டிகாக் 2 பேரும் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க லோ பிக் பிளேயர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
சேம் அதே கிரேட் டீம் வந்து கொடுத்துக்காங்க சரிங்களா. கிரேட் டீம் கொடுத்துட்டு அதே செலக்டட் பர்சன்டேஜ் டச் பண்ணிவிட்டு சேம் அதே இந்த மார்க்கெட் டச் பண்ணிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் பாருங்கள் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் யாருன்னா பாரத்மேன் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்கள் மார்க்கோ யான்சன் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்கள் டேவிட் மில்லர் இருக்காரு. ஸோ நம்மளுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் 3 லோபிக் பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் அதே போல் நெதர்லாந்து பக்கமும் லெவிட் இருக்காரு, தேஜா இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்கள் விவேக் கிங்மா 3 பிளேயர் மொத்தம் டோட்டலாக வந்து இந்த 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் சேம் இதே 2 டீமே பிளேயிங்கில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த 6 பிளேயர் தான் லோபிக் பிளேயர்ஸாக வருவாங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்கன்றத என்னோட ஆப்ஷனில் நான் சொல்லிடுறேன். நான் எப்பவுமே லோபிக் பிளேயர்ஸ் எடுங்கன்னு சொல்கிறது இந்த மெத்தடில் தான். ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஆப்ஷனில் வந்து நான் யாரை சொல்கிறேன்னா இப்போ ஆப்போசிட் டீமில் வந்து நான் பவர் பிளேயில் குயின்டன் டிகாக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 2 பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஓவரே பார்த்தீங்கன்னா யார் விவேக் கிங்மா தான் வந்து போகிறாரு. ஸோ இப்போ நான் டிகாக ட்ராப் பண்ணுறதுனால என்னோட டீமில் வந்து இவர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த ஒரு விக்கெட்டில் இவர் போகிற மாதிரி இருந்தால் ஸோ இந்த லெவிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து பக்கம் இந்த 2 பிளேயர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரியுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் மட்டும்தான் வந்து என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் தெரியுறாரு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் விளையாடின சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் அந்த 20வது ஓவர் வந்து இவர் தான் பவுல் பண்ணார். ஸோ அந்த ரீசனுக்காக பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக இருக்காரு. சப்போஸ் இந்த மேட்சும் அதே 20வது ஓவர் வந்து இவர் பவுல் பண்ணாருன்னா விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இவரை யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ என்னோட ஆப்ஷனில் லோபிக்கில் லெவிட்டு, மார்க்கோ யான்சன், விவேக் கிங்மா 3 பேர் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்கள் பாரத்மேன் வேணா கூட யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல பவுலர் தான் சரிங்களா. ஸோ இந்த 4 பேருக்குள்ளார 2 பிளேயர் வர மாதிரி நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா இந்த சென்டரில் வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இப்போ ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மிர்சா டைப் பிளேயர் வந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு 50-50 ஆப்ஷனில். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே செலக்டட் பர்சன்டேஜ் டச் பண்ணிக்காங்க. பேட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டாப் 3 பிளேயர்ஸ் எடுத்தாங்க, ஆல்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த டாப் 3 பிளேயர்ஸ் எடுத்தாங்க, பவுலிங்கில் இருக்கக்கூடிய அந்த டாப் 3 பிளேயர்ஸ் எடுத்தாங்க சரிங்களா. இப்படி ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்துடுவாங்க சரிங்களா. இப்போ பாருங்க மேக்ஸோ டாடு, பாஸ்லேட், நோட்டிஜே சரியா, இவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த பாஸ்லேட் தான் என்னோட கேப்டனை வந்து நீங்கள் பிக் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் ஆல்ரவுண்டர் வந்து இவர் தான் இருக்காரு. ஸோ இவர் தான் கேப்டன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் வரக்கூடிய பிளேயர்ஸ்லாம் எப்பவுமே 50-50 ஆப்ஷன் தாங்க சரிங்களா. ஒரு வேளை உள்ளே வராங்க ஃபேண்டசி டீமுக்குள்ளே வராங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் பக்கம் எடுத்துருவாங்க, இல்லைனா அப்படி வெளியே போயிடுவாங்க. ஆனால் பார்க்க எல்லாமே கீ பிளேயர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுதான் நான் சொல்கிறது. ஸோ இந்த மெத்தட் வச்சு தான் எடுப்பேன். அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு மேட்ச்சில் டிகாக் தான் வந்து சென்டர் விக்கெட் கீப்பராக வராரு சரிங்களா. ஸோ இவரை தான் நான் உங்கள் ஆப்ஷனில் சொல்லியிருக்கேன். மேபி உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி டாப் 11 பிளேயர்ஸ் வந்து இவர் தாங்க இருக்காங்க. ஸோ ட்ரீம் 11 வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ட்ரீம் 11 ஃபேண்டசி 11 சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரீம் 11 இருக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி 11 பிளேயர்ஸ் இவங்க தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மார்க்கரம், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 2 பேருமே ட்ரீம் டீம் வரல. ஸோ இந்த மேட்சும் வந்து சேம் 2 உள்ள உட்காரமாங்க ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ என்னோட டீமில் வந்து இவங்க 2 பேரில் ஒரு பிளேயர் தான் நான் உள்ள வைக்கிற மாதிரி இருக்கேன். அதில் என்னோட ஆப்ஷனில் யாருன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் பாருங்கள் ரன்னி அடிக்கல அவுட் ஆகிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கேட்ச் வந்து பிடிச்சிருந்தாரு. ஸோ சப்போஸ் ஒரு 10 ரன் ஒரு 20 ரன் அடிச்சுட்டு ஒரு கேட்ச் பிடிச்சா கூட ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஸோ அதனால் இவர் யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ என்னோட ஆப்ஷனில் இந்த 11 பேரில் நான் யார் யார் ரிமூவ் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போது லாஸ்ட் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா லோவன் பிக் வந்து கேப்டன் வந்திருந்தார் நெதர்லாந்து பக்கம், மேக்ஸோ டாட் வந்து வைஸ் கேப்டன் வந்திருந்தாரு. ஸோ லோவன் பிக்கை எடுக்கிறதுனால நான் மேக்ஸோ டாட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பிக் பண்ணிக்காங்க சரிங்களா. 50 ரன் பக்கம் அடிச்சிருந்தாரு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க சரிங்களா. ஸோ டிகாக் ட்ராப் பண்ணுறேன், மேக்ஸோ டாட் ட்ராப் பண்ணுறேன், மார்க்ரம் ட்ராப் பண்ணுறேன், பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நோ டீச்சர் ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ 4 பேர் மேலே ரிஸ்க் எடுத்துகிட்டு கிளாசன், ரீசா ஹென்ட்ரிக்ஸு, லோவன் பிக்கு, பாஸ்லேடு, வின்மேக்கர், மகாராஜா, ரபா. மகாராஜா வந்து இருக்கிறது ரீசன் என்னென்னா ஆப்போசிட் டீமில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் ஆர்டர் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க. வேணும்னா நீங்கள் இந்த டாப் ஆர்டரில் நின்று விளையாடுற மாதிரி பிளேயர்ஸ் வந்து இல்லைங்க. ஸோ அதனால் மகாராஜ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்றதை வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். சப்போஸ் அதில் உங்களுக்கு யாராச்சும் பிடிக்கலன்னா அந்த பிளேயர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர் இவங்க தான். இந்த ஸ்காட் எட்வர்ட் வந்து நான் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும்
இவர் வந்து லோயர் டவுனில் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுன் வந்து இறக்கி விட்ருவாங்க சரிங்களா. இது வந்து யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து இவரை யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எட்வர்ட் பிடிக்கலனா அந்த இடத்துல வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் நோட்டிஜோவோ இல்லை டிகாக்கோ இல்லை விவேக் கிங்மா இந்த மாதிரி யாராச்சும் இந்த 3 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி பாருங்கள். என் மேக்ஸர் டாட் கூட நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு யாராச்சும் ஒரு பிளேயர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி என்னோட ஆப்ஷனில் ஸோ இந்த எங்லர் பட் வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரிங்க. இவர் திடீர்னு பவுலிங் கூட பண்ணுவார் சரிங்களா. அதனால பேட்டிங்கில் வந்தாலும் நின்று விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் 50 கூட அடிப்பாருங்க. நான் இவர் அடிச்சிருக்கிறத பார்த்துருக்கேன். அதனால் கம்மி பாலுக்கே வந்து அதிக ரன் அடிப்பார். அதனால் இவர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எப்பயுமே உங்கள் ஆப்ஷனில் வந்து டீம் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, அந்த நாள் வந்து உங்களுடைய நாளாக இருந்தால் சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 11 பிளேயருமே வந்து ட்ரீம் டீமில் கூட வந்துடலாம். அதற்காக தான் நான் வந்து எப்பவுமே உங்களை டீம் எடுங்கன்னு நான் சொல்கிறது. ஸோ வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதே போல் இன்னும் இந்த ஃபேண்டஸில் ஃபஸ்ட்டு நான் 6 பேர் காட்டுறேன் இல்லைங்களா, அந்த ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆனால் கூட அடுத்த மேட்ச்சில் நீங்கள் திரும்ப அந்த 6 பிளேயருக்குள்ளேயும் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவிசி லாக் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் கூட பாருங்கள், ரஷீத் கான் வந்து கேப்டனாக வந்திருந்தார் சரிங்களா. ஸோ அந்த 6 பேருக்குள்ளே தான் அடிக்கடி கேப்டன் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதே போல் கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி போடுறோன்னு தெரியாதவங்க என்னுடைய இதே சேனலில் அவுட் டு வின் கிராண்ட்லின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள் சரிங்களா. அதில் எப்படி கேப்டன் வைஸ் கேப்டன் வந்திருக்குன்றது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.